மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் முதற் பேரானவராக பரலோக ராஜ்யத்தில் அவருடைய வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24, 25, 26. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அந்த அவருடைய வருகையின் நாள் மட்டும் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது தேவனே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இந்த கட்டளையை கீழ்ப்படிந்து அவருடைய மரணத்தை நாம் நினைவுகூர வேண்டும். எதற்காக அவருடைய மரணத்தை நாம் நினைவுகூர வேண்டும்? நமக்காக, நம்முடைய மரணத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மளை விடுதலையாக்குவதற்காக அவர் மரணத்தை தழுவினார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்ம மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இந்த சம்பவத்தை நாம் நினைவுகூர வேண்டும். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்ம அப்படி பாவத்தை செஞ்சதுனால பாவத்தின் சம்பளம் மரணம். கண்டிப்பாக நமக்கு மரணம் உண்டு. இப்போ மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர் கிருபாதார பலியாக அவர் மரணம் அடைகிறார். அவர் நம்மளை உயிர்த்தெழுந்து நம்மளை அவர் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும்படியாக அவர் உயிர்த்தெழுகிறார். இப்படிப்பட்ட சம்பவத்தை அவர் நமக்காக செய்திருக்கிறார். இதை நாம் அவருடைய வருகையின் நாள் மட்டும், நாம் உயிர்த்தெழுந்து அவருடைய வருகையில் நாம் உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்திற்கு போகும் நாள் மட்டும் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்த பின்பு பிலாத்துவினிடத்தில் போய் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணுவதற்காக அவருடைய சரீரத்தை கேட்கிறான். பிலாத்து அனுமதி கொடுக்கிறார். அப்போ அந்த யோசேப்பு இயேசுவினுடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ண போகிறார். 52வது வசனம். அவர் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவரும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். இதை நம்ம கொஞ்சம் இந்த வசனத்தை நம்ம பார்ப்போமே. அதாவது இந்த வசனத்தை நம்ம பல முறை வாசிச்சிருக்கோம். இப்படி சாதாரணமாக வாசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் அது புரிஞ்சாதான் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனம் ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? ஒருவரும் ஒரு காலும் வைக்கப்படாத கல்லறை, ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த கல்லறையிலே வைத்தான். அப்படின்னா ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? ஏன் சாதாரணமாக ஒரு தோட்டத்தில் ஒரு கல்லறை மலையில் வெட்டப்பட்டிருந்துச்சு, அந்த கல்லறையில் போய் அடக்கம் பண்ணினான்னு சாதாரணமாக எழுதியிருக்கலாம். எதுக்காக யாருமே வைக்கப்படாத கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதியிருக்குன்னா, இதுக்கு முன் உதாரணம் ஒன்று இருக்குது. 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம். யோவாஸ், அந்த நாட்களில் யோவாஸ் அங்கே ராஜாவாக இருக்கார். அந்த யோவாஸ் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களையெல்லாம் செஞ்சதுனால பக்கத்து நாடுகளில் உள்ள சீரியா, மோவாபியர்கள்லாம் அடிக்கடி அவங்க அந்த ராஜாவை நோக்கி படையெடுத்து வருவாங்க, அதிக பாதிப்பை உண்டு பண்ணுவாங்க. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிற வேளையில் அந்த நாட்களில் எலிசா அந்த நாட்களில் அங்கே இருக்கார். அந்த எலிசாவுக்கு என்ன நடக்குதுன்னா 20வது வசனம்.
2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 20ஆம் வசனம். எலிசா மரணம் அடைந்தான். அந்த நாட்களில் எலிசா மரணம் அடைஞ்சிட்டார். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. இப்போ எலிசா மறித்து அடக்கம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் மோவாபியர்களின் தண்டுகள்னா மோவாபியர்களுடைய படைகள். மோவாபியர்களுடைய படைகள் இஸ்ரேவேலை நோக்கி படையெடுத்து வராங்க. 21ஆவது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில், அவங்க படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேவேலிருந்து அந்த ஊரில் ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான். அந்த மனுஷனை தூக்கிட்டு அடக்கம் பண்ண போகிறாங்க. அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஒருத்தன் இறந்து போயிட்டான். அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் கல்லறைக்கிட்ட நெருங்கி போனவுடனே படையெடுத்து வர்றதை பார்த்துட்டாங்க. அச்சச்சோ, நம்மளை மோவாபியர் நமக்கு எதிராக படையெடுத்து வராங்க அப்படின்னு கொண்டு போன அந்த சரீரத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு கல்லறை மேலே தூக்கி போட்டு ஓடிடுறாங்க. ஓடுனா அந்த யாரோட கல்லறைன்னா எலிசாவோட கல்லறை. எலிசா ஒரு தீர்க்கதரிசி. எலியாவிட்ட கூடவே இருந்த ஊழியம் செய்த ஒரு தீர்க்கதரிசி இந்த எலிசா. இந்த எலிசாவுடைய கல்லறையை தூக்கி போட்டு ஓடிடுறாங்க. எலிசாவுடைய கல்லறையில் இந்த சரீரம் போய் விழுந்த உடனே எலிசாவினுடைய எலும்பு அந்த சரீரத்தில் பட்ட உடனே அவன் உயிரடைஞ்சிடறான். உயிரடைஞ்சு எழுந்து இவனும் திரும்பி இங்கே அந்த தேசத்துக்குள்ளே போயிடுறான். இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு. இப்படி நடந்ததுனால இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துவை இப்போ நம்ம வேதபாரர்கள், பரிசேயர்கள், ஆசாரிகள் இவர் எல்லாமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலை அப்படின்னு இன்னும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூதர்களும் இன்னும் இஸ்ரேலில் யூதர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த வெளிப்படையான ஒரு சாட்சிகளே இல்லை. ஏன்னா இது வேதமே நமக்கு சாட்சி, சீசர்களே நமக்கு சாட்சியாக இருக்காங்க. வேறு வெளிப்படையான சாட்சி இல்லாதனால இவங்க இப்படி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னா, பிளாத்து இடத்துல போய் அந்த எத்தன் 3 நாளில் உயிர் தழுவான்னு சொன்னான். அதனால் நீங்கள் 3 நாளைக்கு உங்கள் சேவர்களை வச்சு பாதுகாப்பு போடுங்க, காவல் காத்துருங்க கல்லறையை அப்படின்னு போய் கேட்குறாங்க. கேட்கும்போது ஏற்கனவே பிளாத்து பல முறை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க முயற்சி செய்து முடியாமல் போயிடுச்சு. அந்த டென்ஷனில், அந்த கோபத்தில் இவர்கள் கேட்டதுக்கு உங்களிடத்தில் சேவர்களுக்கா இல்லை, நீங்கள் போய் பாதுகாத்துக்கிறீங்க அப்படின்னு அவர்களை அனுப்பி விட்டுறாரு. உடனே இவங்க போய் காவல் போடுறாங்க. இந்த வேதபாரர்கள், ஆசாரிகள், பரிசேயர்கள்லாம் இருக்காங்களே, இவங்க போய் கல்லறைக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க இவருடைய சேவர்களை வச்சு. இப்போ 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்துட்டார். இது இந்த சேவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எப்படின்னா, இவங்களுடைய சேவகராக இருக்கிறதுனால உடனே காசை கொடுத்து, நீ இப்படி சொல்லாத, இப்படி உயிர்த்தலை, இந்த சரீரத்தை நாங்கள் நித்திரை மயக்கமாக இருக்கையில் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. பிளாத்துடைய செய்தி அவர்கிட்ட போச்சுனாலும் அவரை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம், உங்களை காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அந்த பொய்யா சொல்ல வச்சுட்டாங்க. இப்படி உயிர் தெழுந்ததையே பொய்யா சொல்ல வச்ச இவங்க இன்னொருத்தரை அடக்கம் பண்ணின கடையில் போய் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணியிருந்தா, இவர் உயிர் தெழலை, ஏற்கனவே அடக்கம் பண்ணியிருந்த அந்த மனிதனுடைய வல்லமையினால இவர் உயிர் தெழுந்துட்டார், இவர் எந்திரிச்சிட்டாரு, உயிரோடு வந்துட்டார் அப்படின்னு மாற்றி சொல்லிடுவாங்க. இப்படியெல்லாம் இவர் சொல்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்படாத ஒரு கல்லறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அதனால் அவர் உயிர் தெழுந்ததுக்கு இது ஒரு குறையான ஒரு காரணம் இல்லாதபடிக்கு தேவன் அதை பாதுகாத்துட்டார். லூக்கா 24:1. இப்போ 3ஆம் நாள் வந்துருச்சு. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின அந்த வாசனை திரவியங்கள், கந்த வர்க்கங்களையும் எடுத்துக்கொண்டு ஸ்திரீகள் கல்லறை நோக்கி போகிறாங்க. போகும்போது கல்லறை புரட்டப்பட்டிருக்கு. புரட்டப்பட்டு கல் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் அதை பார்த்துட்டு இவங்க பயந்து உள்ளே பிரவேசித்து அந்த கல்லறைக்கு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே பிரவேசித்து 3வது வசனம், கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் கவலைப்படுறாங்க. ரொம்ப கலக்கம் அடைஞ்சிருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு. பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகில் நின்றார்கள். அப்போ இப்படி கலக்கம் அடைஞ்சிக்கிட்டுல தேவதூதர்கள் 2 பேர் இங்கே நிற்கிறாங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில்
அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார்ன்னு சொல்லிட்டு அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார்ன்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்கிறாங்க பாருங்கள். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். இந்த தேவதூர்கள் சொன்ன பின்னாடி தான், ஆகா, இவர் உயிர்த்தெழுவேன்னு 3ஆவது நாளில் உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரே, இதை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சி கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். வேதபாரகர்கள், பரிசேயர்கள், அந்த மூப்பர்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே இவர் ஏற்கனவே சொன்ன நான் உயிர்த்தெழுவேன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொன்னதை அவங்க நினைவு கூர்ந்திருக்காங்க. அவங்க நினைவில் இருக்குது. அவங்க நினைவுகள் இருந்ததுனால தான் அவங்க பாதுகாப்பு போடுறாங்க. ஆனால் கூடவே இருந்த 12 சீசர்களுக்கும் இன்னும் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அவரை தன்னை வெளிப்படுத்தினார். அந்த அவருடைய சத்தியத்தை கேட்ட விசுவாசிகளுக்கும் சீசர்களுக்கும் இவர் சொன்னது தெரியும். நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன், நான் எழுந்திருப்பேன், கல்லறை விட்டு எழுந்திருப்பேன்னு சொன்னதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தால் இவங்க விசுவாசிக்கலை, இந்த வார்த்தையை நம்பலை, இதை அவங்க மறந்துட்டாங்க, இப்படி சொன்னதே மறந்துட்டாங்க. அப்படி மறந்ததுனால தான் அவர் மரித்த உடனே அவ்வளோதான், நம்ம நினச்சிருந்ததெல்லாம் போச்சு, அவர் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவார், நமக்கு விடுதலையை கொடுப்பார், நாமெல்லாம் மந்திரி ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானோடு இருந்த இவர்களுக்கு பெருத்த அடியாயிருச்சு. இப்போ அடித்த உடனே என்ன செய்கிறாங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இயேசு கிறிஸ்து மரணம் அடைஞ்சிட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நீ வரமாட்டார் அப்படின்னு அவங்க மீன் பிடிக்கிற வேலைக்கு பழைய தொழிலை நோக்கி போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படி விசுவாசம் இல்லாத காரியங்கள் செய்கிறாங்க. அவங்க கூட விசுவாசம் இருக்கோ இல்லையோ இவர் சொன்னதை நினைவில் வச்சுருக்காங்க வேதபாரகர்கள்லாம். ஆனால் கூடவே இந்த சீசர்கள் அதை நினைவில் வச்சுக்கல, மறந்துட்டாங்க. இப்படி விசுவாசம் இருந்திருந்தால் மறந்துருக்க மாட்டாங்கல்ல. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் உயிர்த்தெழுந்து யாருக்கெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்தினார்னு பார்த்தா அது யாருக்குமே வெளியே ஆளுகளுக்கு வெளிப்படுத்தலை, சீசர்களுக்கு தான் வெளிப்படுத்தியிருக்கார். வேறு யாருக்குமே தன்னை அவர் வெளிப்படுத்தலை. அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவில் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார். அப்போ சாட்சிகளாக இருப்பீர்கள் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்களை பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. கடைசியாக என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்படின்னா யோவான் 16:7 ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு? நான் உயிர் திறந்து போனதுக்கப்புறம் தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவான், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். இப்படி இப்போ நிறைய ஆசீர்வாதங்களையெல்லாம் அவர் ஏற்கனவே அட்வான்ஸாக சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு, நான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அதையும் இவங்க மறந்துட்டாங்க, நினைவு கூறலை. இப்போ கடைசியாக அதை சொல்லிவிட்டு அவங்கள பலப்படுத்திட்டு அவங்கள விசுவாசத்தோடு 40வது நாள் போகிறாருன்னு நான் 10 நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் இவர்கள் மேல் இறங்குறார். அந்த 10 நாளுக்கு காத்திருக்கிறாங்க. இப்படி அப்போஸ்தலர் 3:12-16. அப்போஸ்தலர் 3:12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு முடவன் இருக்கிறான். அந்த முடவன் இவங்க முடவன்கிட்ட போய் பிச்சை கேட்குறான். இவங்க பிச்சை கொடுக்காம என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்கள எழுந்து நடக்க வைக்கிறாங்க. விசுவாசத்தோடு அவங்க ஜெபம் பண்ணுறதில் எழுந்து நடக்கிறான். இவன் இந்த முடவன் எழுந்து நடந்ததை கண்டு அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் பேதுருவும் யோவானையும் பெரிய ஆட்களாக அவங்கள இவங்கள்ட்ட பெரிய வல்லமை இருக்குது அப்படின்ற நிலைமைக்கு அவங்க மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த நிலைமையில தான் பேதுரு சொல்கிறார் 12ல். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவைகளை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறார் பேதுரு? இதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கோம். அவர் உயிர் தெழுந்ததுக்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கோம்னு எல்லாருக்கும் முன்பாக சொல்கிறார். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. தேவன் இந்த இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா, அவருடைய விசுவாசமே, அவர் மேலே வச்ச விசுவாசம்தான் இவனுக்கு சுகத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. நாங்கள் அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம்னு சொல்லிட்டு பேதுரு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:14 பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. 14, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் அந்த அப்போஸ்தலர்களோட உயிர் தெழுந்ததை பார்த்தாங்க. ஆனால் பவுல் உயிர் தெழுந்ததை பார்க்கல. பவுல்கிட்ட தேவன் நேரடியாக பேசுகிறார். அதைத்தான் பவுல் பார்த்துருக்காரு. ஆனால் அவருடைய விசுவாசம் எப்படி வந்துருச்சுன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார், அதை அவர் முழுமையாக விசுவாசித்துட்டார். அதனால தான் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நாங்கள் பிரசங்கிக்கிறோம், நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ரெண்டுமே வேஸ்ட்டாக போயிடும். அவர் உயிர் தெழவில்லை என்றால் ரெண்டுமே வேஸ்ட்டாக போயிடும். அவர் உண்மையிலும் உண்மையாக அவர் உயிர் தெழுந்து விட்டார். எங்களுடைய பிரசங்கமும் ஆசீர்வாதமாக இருக்குது, உங்கள் விசுவாசமும் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் அவர் இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கிறார். அவர் உயிர் தெழுந்து 40 நாளில் 11 முறை தரிசனமாயிருக்கார். 11 முறையும் பலவிதமான ரூபத்தில் அவர் மற்ற எல்லாருக்குமே அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தோமாவோட காயங்களுடன், அதாவது தன்னை சிலுவையில் அறைந்த கைகள், கால்கள், ஆணிகள் அறைந்த தழும்புகளோடு அவரை பார்க்கும்படியாய் தோமாவிடம் அவர் வெளிப்படுத்தினார். பேதுரு மீன் பிடிக்க போயிருக்காங்க. அப்போ அவர் கடற்கரையில் சாதாரண மனுஷனை போல் நின்று வலதுபுறமாக வலைய போடுங்கள்னு சாதாரண மனுஷனை போல் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரு. மகதலேனா மரியாள் இடத்துல தோட்டக்காரரை போல் தன்னை காமிச்சிருக்காரு. ஒரு சீசர்கள்டத்தில் வழிபோக்கரை போல், பயணம் போகிற ஒரு நபரை போல் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுபோக 1 கொரிந்தியர் 15:6 500 பேருக்கு மேலான விசுவாசிகள் சீசர்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி 11 முறை தன்னை வெளிப்படுத்திட்டு அந்த சரீரம் உயிர் தெழுந்தார். அவர் ஆவியாகி தான் எல்லா இடத்துலையும் போய் அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவருடைய இப்போ இந்த மாம்சத்தில் வந்த சரீரத்தோடு அவர் போகல. இயேசுவின் சரீரம் மாம்சம் என்ன ஆச்சு? அப்போஸ்தலர் 2:31 பார்ப்போம். அப்போஸ்தலர் 2:31 அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுந்தலை குறித்து இப்படி சொன்னான். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். யார் சொன்னதுன்னா தாவீது. சங்கீதத்திலையும் இந்த வசனத்தை குறித்து அவர் எழுதியிருக்கார். சங்கீதம் 16:10 இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை அப்படின்னா அந்த சரீரம் என்னாச்சு? அப்போ மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ மோசையினுடைய சரீரம்
மோசையை தேவனே அடக்கம் பண்ணியிருக்கார். யாருக்குமே தெரியாது எங்கே மோசை அடக்கம் பண்ணவர், அவர் சரீரம் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதை போல தன்னுடைய சரீரத்தை அவர் மறைத்து விட்டார். இப்போ அவர் ஆவியாய் உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் போக போகிறார். பிதாவினிடத்தில் ஏற்கனவே எப்படி இருந்தார்? ஆவியோடு தான் இருந்தார். அதே ஆவியோடவே மீண்டுமாய் பிதாவினுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 3:16 மற்றும் 16 வாசிக்கிறேன். ஒன்று தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. எல்லோருமே நம்ம ஒப்புக்கொள்ளணும். மேன்மையானது எதுனா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். அவர் மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார். இதை நாம் எல்லாருமே ஒத்துக்கொள்ளணும். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். இந்த ரகசியத்தை நம்ம எல்லாருமே காத்துக்கொள்ளணும். பிலிப்பியர் 3:10 பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் என்ன சொல்கிறார்னா, எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததைப் போல அவருடைய வருகையின் நாளில் நானும் உயிர்த்தெழுந்திருக்கணும், எப்படியாவது அவரோட உயிர்த்தெழுந்து போயிடணும்னு எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணாராம். அப்படி இப்போ நாமளும் அதே போல் அவருடைய வருகையில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அவருடைய மகிமையில் மறுரூபம் அடைந்து அவரோடு செல்ல போகிறோம். எப்படியாவது இந்த மறுரூபத்துக்கு, இந்த மகிமையில் நாம் போவதற்கு, உயிர்த்தெழுந்து செல்வதற்கு நாம் பவுலை போல நாமும் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்னன்னா நலமாக இருக்கும். நம்மளுடைய பெருமை இல்லாதபடிக்கு, பண ஆசை இல்லாதபடிக்கு, பொருளாசை இல்லாதபடிக்கு, இச்சை இல்லாதபடிக்கு, பாவம் இல்லாதபடிக்கு, பரிசுத்தத்தை நாடி ஓடி நற்கிரிகளை செய்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை பின்பற்றி வாழ்வோம், மறுரூபம் அடைவோம், நாமும் உயிர்த்தெழுவோம். ஆமென்.